கிறங்கடிக்கும் கிளாம்பாக்கம் கிளம்பிய 3 விஷயங்கள் விரைவில் அமையப் போகும் சென்னையின் வரப்பிரசாதம். கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் திறப்பு விழாவை நோக்கி நகர்ந்து வரும் நிலையில் 100 பேருந்துகளை வைத்து கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் சோதனை ஓட்டம் துவங்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் சில வசதிகளை கூடுதலாக செய்து தந்தால் பயணிகளுக்கு உதவியாக இருக்கும் என்ற கோரிக்கைகளும் கிளம்பியுள்ளன. கிளாம்பாக்கத்தில் வடிகால் வசதி படிகள் மிச்சம் இருப்பதால் தான் பேருந்து நிலையம் திறப்பது தள்ளிப்போனது. ஜிஎஸ்டி சாலையில் புதிதாக கால்வாய் மற்றும் கல்வெட்டு அமைப்பதற்கான படிகளை ரூபாய் 17 கோடியில் செயல்படுத்தும் பணிகளும் நடந்தன. அதே போல பஸ் ஸ்டாண்டில் இருந்து வெளியேறும் மழைநீர் சுமார் 180 அடி நீளமுள்ள ஜிஎஸ்டி சாலையை கடந்து கிளாம்பாக்கம் ஏரி மற்றும் வண்டலூர் ஏரிகளுக்கும் செல்லும் வகையில் மழைநீர் வடி கால்வாய் அமைக்கும் பணிகளும் நடந்தன. இதற்கு நடுவில் பஸ் ஸ்டாண்டு அருகில் கிட்டத்தட்ட 1 மீட்டர் அகலம் உள்ள மழைநீர் கால்வாயை 2 மடங்கு அகலப்படுத்துவதுடன் புதிதாக 1180 மீட்டர் நீளத்தில் புதிய கால்வாய் அமைக்கவும் தேசிய நெடுஞ்சாலையின் குறுக்கே சுமார் 65 மீட்டர் நீளத்தில் சுரங்கப்பாலம் அமைக்கும் பணிகளையும் தொடங்கவும் தேசிய நெடுஞ்சாலைத்துறை ஆணையத்துக்கு சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் சார்பில் அனுமதியும் கோரப்பட்டிருக்கிறது. எவ்வளவு வசதிகளை செய்தாலும் பஸ் ஸ்டாண்டு பகுதியில் டிராபிக் இன்னும் அதிகமாகும் என்ற கவலை ஏற்கனவே கிளம்பியது. ஜிஎஸ்டி சாலையில் டிராபிக் வந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் சென்னையில் இருந்து கிளாம்பாக்கம் வருவதற்கென ஒரு வழியும் சென்னைக்கு வெளியே இருந்து கிளாம்பாக்கம் வருவதற்கு வேறு வழியும் என 2 வழிகளை சிஎம்டிஏ மும்முரமாக உருவாக்கி வருவதாக செய்திகள் வெளியாகி உள்ளன. எனினும் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் தரப்பில் இருந்து 2 விதமான கோரிக்கைகள் விடுக்கப்பட்டு வருகின்றன. சென்னையின் நாலாபுர பக்கங்களில் இருந்தும் பயணிகள் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு வர வேண்டுமானால் பஸ், ஆட்டோ அல்லது கேப்களில் தான் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து சேர வேண்டியது இருக்கும். ஏற்கனவே ஜிஎஸ்டி ரோட்டில் டிராபிக் ஜாம் நெருக்கி தள்ளும் நிலையில் இந்த நிலைமை வந்துவிட்டால் இன்னும் டிராபிக் அதிகமாகிவிடும். அதனால் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு வருபவர்களும் சரி, வெளியூரில் இருந்து வந்திறங்கும் பயணிகளும் சரி மொத்தமாக வந்து சேரும் போது நெரிசல் விழி பிதுங்கிவிடும். இதையெல்லாம் தவிர்க்க வேண்டுமானால் உடனடியாக அந்த பகுதியில் ரயில் நிலையம் அமைக்கும் பணியை மேற்கொள்ள வேண்டும் என்று கோரி வருகிறார்கள் அப்பகுதி மக்கள். இந்த நிலையில் கிளாம்பாக்கம் புதிய பேருந்து நிலையத்தில் இருந்து பேருந்துகளை இயக்கி பார்க்கும் வெள்ளோட்டம் நடைபெற்றுள்ளது. அரசு விரைவு மாநகர பேருந்துகள் என சுமார் 100 பேருந்துகள் அனைத்தும் வெளியில் இருந்து புறப்பட்டு கிளாம்பாக்கம் புதிய பேருந்து நிலையத்திற்குள் வந்தது. பின்னர் அனைத்து பேருந்துகளும் அவற்றுக்கு ஒதுக்கப்பட்ட இடங்களில் நிறுத்தப்பட்டு சிறிது நேரம் கழித்து புறப்பட்டு சென்றன. இதன் காரணமாக விரைவில் இது தொடர்பாக நல்ல செய்தி வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இந்த சோதனை ஓட்டத்தை அதிகாரிகள் குழு சார்பில் கண்காணிக்கப்பட்டுள்ளது.